இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, கேரளால இது வந்து ரொம்பவே சூப்பராவே இருக்கும். கடலைக்கறி. அது வந்து கேரளால வந்து கடலைக்கறியும், ஆப்பமும் தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து இட்லி தான் செய்ய போறேன். சூப்பராவே இருக்கும். தேங்காய் எண்ணெயில செய்றேன் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட்டே வந்து மூக்கடலை நல்லா ஊற வச்சு வேக போட்டுட்டு, அது ஒரு பக்கமா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து வேலை எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா, நைட் டின்னருக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருக்க முடியும். உட்காந்து பாப்பா கூட பேச முடியும் அப்படின்றதுனால, அவங்க கூட ப்ளே பண்ண முடியும். ஏன்னா, அவன் மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கான்றனால, வேலை இருக்குன்றனால எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ, இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடலாம் அப்படின்ட்டு, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு இருந்தேன். ட்ரம்ல கொஞ்சம் தண்ணி காலி ஆயிடுச்சு. சிங்க்ல மட்டும் தான் நல்ல தண்ணி வரும் அப்படின்றதுனால, அது ஓஸ் போட்டு புடிச்சிட்டு இருந்தேன். எடுத்துன்னு போய் ட்ரம்ல ஊத்திட்டு, கொஞ்சம் வாஷ் பேஷன்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. சைட்ல ஃபுல்லாமே கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சா வழவழன்னு. பாத்திரம்லாம் ஆல்ரெடி கழுவி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த வாஷ் பேஷன் சைட்ல இந்த பக்கம் ஃபுல்லா கை வச்சுட்டுருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ, இப்பவே அந்த வேலைய முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல்லா அந்த சோப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு இருந்தேன். எப்பயுமே பாத்திரம் சிங்க்ல போட்டு வைப்பேன். ஆனா, இப்பலாம் அப்படி போடுறதுக்கே தோண மாட்டேங்குது. எதனால அப்படின்னா, மார்னிங் நான் பாத்திரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பாத்திரம் சிங்க்ல இருக்கும்போது, எனக்கு அது அப்போ கழுவுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றதுனால, நான் இப்பலாம் என்ன பண்ணிடுறது, நைட்டே என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறேனோ, அத ஃபுல்லாமே கழுவி டப்புல வச்சுறது. ஏன்னா, காலையில கொஞ்சம் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கும். நம்ம டக்குன்னு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிடுறது, இப்போலாம் எல்லா பாத்திரமும் அடிக்கடி அப்பப்போ கழுவிடுறது. வாஷ் பேஷன் ஃபுல்லாக கழுவிட்டுட்டு, சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி தெறிச்சிருச்சு. அந்த கேன்ல தண்ணி பிடிச்சேன் அப்படின்றதுனால, கீழே ஃபுல்லாக அந்த சிங்க்குக்கு கீழே அது ஃபுல்லாமே நான் வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். தண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் தெறிச்சிருச்சு அப்படின்றதுனால, நடக்கும்போது அது வந்து டக்குன்னு வழுக்கி விட்டுரும். ஏன்னா டைல்ஸு அப்படின்றதுனால, தண்ணி ஊத்துனா கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வாட்டி அப்படிதான் கீழ விழுந்துட்டேன். அப்போ இதுலேருந்து ஃபுல்லா எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுர்றேன். ஈவினிங்கா பாப்பாவ கொஞ்சம் இந்த பார்க்குக்கு தான் கூட்டிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் இந்த பார்க் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தான் ஃபுல்லா எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பாட்டு சவுண்டெல்லாம் அவ்வளோ ஹெவியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பார்த்தோனே பாப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைட்ல தான் ஏறணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவன கூட்டிட்டு போய் அவங்க டாடி தான் விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நான் சைட்ல அந்த பக்கம் ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு. நல்லாவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்கேட்டிங் பிளேஸ்லாம் வந்து மாத்திட்டாங்க. உள்ள இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வெளியவே இருக்கும். ஆனா, இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராவே இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. பாய். சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.